வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சொல்லி மாவட்ட வாரியா பார்த்துட்டு வரதுல சிவகங்கை மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை இந்த வீடியோல சொல்லிடுறேன். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம மஹி அகாடமி மூலமா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கோம் பாத்தீங்களா. அப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு வரதுல நம்ம கேட்டகரி 1 2 3 சொல்லி 3 கேட்டகரியா ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி மெட்டீரியல்ஸ் நம்ம அந்த மாதிரி மொத்தமா ப்ரொவைட் பண்றோம். இப்போ கேட்டகரி 1 லெவல்ல வாங்குறாங்க, டோட்டலா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா வெறும் 175 ரூபீஸ் 175 ரூபாய் மட்டும் தான் வரும். ஸ்ப்ளிட் அப் பண்ணி தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். அதாவது எனக்கு இலக்கண மெட்டீரியல் மட்டும் வேணும், மனக்கணக்கு மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், டோட்டலாக வாங்கினா இவ்வளோ வரும் சொல்லி ரேட்டு ப்ரைஸ் லெவல் சொல்கிறேன். இப்போ கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அந்த மெட்டீரியல் மொத்தமாக வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வெறும் 180 ரூபீஸ் 180 ரூபா மட்டும்தான் வரும். கேட்டகரி 3ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு 245 ரூபீஸ் மட்டும்தான் வரும், 245 ரூபா மட்டும்தான் வரும். இதே இப்போ டோட்டலாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி டோட்டலாக அந்த கேட்டகரி வைஸ் டோட்டலாக நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஃபீஸ் கன்செஷன் அப்படின்றது பண்ண போகிறோம். எப்போ டெஸ்ட் பேஜ் திரும்ப அகைன் ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரக்கூடிய 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 15ஆம் தேதி மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்னும் 1 வீக் மட்டும் தான் இருக்குது. டெஸ்ட் பேஜ் இதுவரை ஜாயின் பண்ணாதவங்க யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்த பேஜ் இப்போ இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்தீங்களா. இதில் அதுக்குள்ளே சீக்கிரம் முந்திக்கோங்க. அதுக்குள்ளே ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. 650 ரூபீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 500 ரூபீஸ் ஒன்று. ஸோ இதில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மொத்தமாக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் பண்ணுறதுனால ஸோ அது போக ரொம்ப டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப லோவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிராச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே. ஆமாம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வேகன்சி மொத்தமாக இங்கே 26 வேகன்சி அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் அப்ளை பண்ண பர்சன் ஒருத்தரோட கவுண்டை பாருங்கள், 2443வது பர்சனாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரிஜினல் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். இதுக்கு முன்னால் நம்ம வீடியோ சிவகங்கை பற்றி போட்டப்ப 2000 பேர் அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத போன வீடியோ பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இந்த பர்சன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இல்லையா. அப்போ கண்டிப்பாக 2500 2600 2600 தான், 2600 அந்த ரேஞ்சில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க இப்போ இந்த வீடியோ மூலமாக. பட் இங்கே காம்படிஷன் லெவல் அப்படி பாருங்கள். இங்கே காம்படிஷன் லெவல் வெறும் 26 வேகன்சிக்கு 2500 2600 சொல்லும் போது இங்கே காம்படிஷன் அப்படின்ட்டு டஃப் காம்படிஷன். பட் இது எதிர்பார்த்தமா கேட்டிங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமா. ஏங்க சிவகங்கை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் 41 வேகன்சி நினைக்கிறேன், 41 வேகன்சி. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 42 41 வேகன்சி இருக்குது. அங்கேயே அந்த லெவல் அப்ளை பண்ணவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கம்மியான லெவல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அவ்வளோ வேகன்சிக்கு. ஆனால் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் வெறும் 26 வேகன்சியை வச்சுக்கிட்டு இங்கே இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது ஒரு புரியாத புதிராகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் நியர்பையாக உள்ள டிஸ்ட்ரிக்டில், அதாவது அதிக வேகன்சி உள்ள நியர்பை டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது விருதுநகர் மதுரையாக இருக்குது. அங்கே போன டைம் நம்ம இந்த மே மாதம் அப்ளை பண்ணவங்களுக்கான வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போயே ஒரு 2000 சம்திங் ஏதோ அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். குறிப்பாக மதுரைக்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியும் ஒரு 3000 அப்படின்றது போயிருக்கலாம். பட் நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணலை. அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வேகன்சி அப்படின்றது கொஞ்சம் கூடுதல். இப்போ சிவகங்கையில் பார்க்கறத விட கூடுதலாக 15 16 வேகன்சி கூடுதலாக தான் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 2600 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு, அதாவது விருதுநகர் மதுரை லெவலுக்கு இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வேகன்சி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கே கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் அப்படின்றத கண்கூட பார்க்க முடியுது. அதனால் இந்த மாவட்டத்தில் படிக்கக்கூடிய கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கிறத நல்லபடியாக பண்ணுங்கள்.